ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இயற்கை எழில் கொஞ்சிற ஒரு அழகான கிராமம் இருந்தது. அங்க ஒரு விவசாயி ரொம்ப நிம்மதியா வாழ்ந்து வந்தாரு. அந்த கிராமத்துல அவருக்குன்னு ஒரு அழகான சின்ன வீடு இருந்தது. அந்த வீட்டை ஒட்டியே சில ஆடுகளையும் மாடுகளையும் அந்த விவசாயி வளர்த்து வந்தார். ஆடு மாடு வளர்த்து கிடைச்ச லாபத்துல தன்னோட ஒரே மகளை செல்லமா வளர்த்து வந்தாரு. அந்த சின்ன பொண்ணும் தன்னோட அப்பாவுக்கு தன்னால முடிந்த உதவிகளை செய்துக்கிட்டு இருந்தா. தினமும் காலையில எழும்புவா, மாட்டுக்கு தீனி வைப்பா, மாடுகிட்ட இருந்து பால் கறப்பா, கறந்த பாலை வீடு வீடா போய் விற்பா. இதனால அவளுக்கும் தனிப்பட்ட முறையில நல்ல ஒரு வருமானம் இருந்தது. ஆனா சில நாட்களுக்கு அப்புறம் அவளோட நடவடிக்கையில ஒரு சின்ன மாற்றம் தென்பட்டது. சிறப்பா அவ எந்த வேலையுமே செய்யாம சும்மா உட்கார்ந்து இருந்தா. உட்கார்ந்துகிட்டே கனவு கண்டுகிட்டு இருந்த மாதிரியே இருந்தா. இத அந்த விவசாயி கண்டார். அவரு தன்னோட மகள் கிட்ட போய், அம்மா, இதுவரை நீ நல்லபடியா வேலை செஞ்ச. ஆனா கடந்த சில நாட்களா நீ எந்த வேலையுமே செய்யறதில்ல. சும்மா உட்கார்ற, உன் பாட்டுக்கு எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனா எந்த வேலையும் உருப்படியா பண்றதில்ல. இதனால நமக்கு லாபம் கிடைக்க போறது கிடையாது. நீ கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் நம்மளால நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அப்படி கூறினாரு. இதையும் விவசாயியோட பொண்ணு காதுல கேட்டுக்கிறதா இல்ல. அவ பாட்டுக்கு அவளோட கனவு உலகத்துல மிதந்தா. ஒரு நாள் மாட்டுக்கிட்ட இருந்து பாலை கறந்து அந்த பாலை வீடு வீடா விற்கிறதுக்காண்டி கிளம்புனா. அப்படி வீடு வீடா விற்க கிளம்பிக்கிட்டு இருக்கும் போதே அவளுக்கு தன்னோட மனசுல வித்தியாசமான எண்ணங்களும் கனவுகளும் தோன்றிச்சு. அவ வீடு வீடு விடா சென்று பாலை விற்கிறா. விற்கிறதுல அவளுக்கு பணம் கிடைக்குது. அந்த பணத்துல வீடு வாங்குறா, தோப்பு வாங்குறா, மாளிகை வாங்குறா, பங்களா வாங்குறா, நகை வாங்குறா. இப்படி கனவு போய்கிட்டே இருக்குது. கடைசியா தன்னோட வேலைக்காரிய வேலை வாங்குறா. அப்படி அவ வேலை வாங்குறதா நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே தன்னை அறியாமலே தன்னோட தலைய வேகமா ஆட்டுனா. அப்படி ஆட்டும் போது அவளை அறியாமலே அவ தலையில இருந்த பால் குடம் வழுக்கி கீழே விழுந்துருது. இதனால அவ ரொம்ப ஏமாற்றம் அடையிற. தன்னோட ஒரு நாள் வருமானம் போனதை நினைச்சு அவ ரொம்ப வருத்தப்படுறா. இதனால அவளுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நினைச்சு அவளால அழுகைய அடக்க முடியல. அழுதுகிட்டே அவ வீட்டுக்கு போனா. அப்போ அவளோட அப்பா, அதாவது அந்த விவசாயி, அவளை பார்த்தாரு. பார்த்தவரு, என்ன பிரச்சனைமா அப்படின்னு விசாரிச்சாரு. அந்த பொண்ணு அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. இதை உணர்ந்த விவசாயி தன்னோட மகளை திருத்ததற்கு இது சரியான வாய்ப்பா இருக்கும்னு எண்ணி, இதுக்கு மேல நீ உன்னோட வேலையில முழு கவனத்தையும் செலுத்தணும். அப்படி செலுத்தினா மட்டும்தான் நீ விரும்பின மாதிரி வாழ்க்கை வாழ முடியும். இல்லைன்னா அந்த நாள் முழுதும் நஷ்டம் ஏற்பட்டு நஷ்டத்தை தான் அடைய முடியுமே தவிர்த்து லாபத்தை அடைய முடியாது. நீ உன்னோட வேலையில மட்டுமே கவனத்தை செலுத்தணும், மற்ற விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தக்கூடாதுன்னு அவருக்கு அறிவுரை சொன்னான். தன்னோட அப்பாவோட அறிவுரையின பலனை உணர்ந்த அந்த மகள் பின்னால நல்லபடியா வேலை செய்து தான் கனவு கண்ட மாதிரியே வீடு, தோப்பு, நிலம், நகை அப்படின்னு வாங்கி தன்னோட கடின உழைப்பால தன்னோட வாழ்க்கை முழுவதும் நல்ல நிலைமைக்கு வந்தா.